டிவிக்கு பார்த்துட்ருக்கோம். ஆனந்த் earns 80 in 7 hours. ராம் earns 90 in 12 hours. The ratio of their earnings. ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் ரூ. 80, ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் ரூ. 90வும் சம்பாதித்தார். அவர் சம்பாதித்த தொகைகளின் விகிதம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சினாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இது 7 ஹவர்ஸில் ஃபைன் பண்ணது, இது 12 ஹவர்ஸில். இப்போ என்ன பண்ணால் ரெண்டுமே 1 ஹவர்ஸில் மாற்றிக்கலாம். ஓகேவா? 1 ஹவரில் மாற்றினா உங்களுக்கு ரேஷியோ வந்து ஒரே மாதிரி நம்ம ஒரே மாதிரியான அளவுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஹவருக்கு முதல்ல கண்டுபிடிச்சலாம். ஆனந்தோட 1 ஹவர் சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆனந்தோட 1 ஹவர் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஏர்னிங் என்ன வரும்? அப்போது 7 ஹவர்ஸ்க்கு 80னா 1 ஹவருக்கு 80/7 வரும். ஓகேவா? அடுத்து ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவருக்கு 19 rupees வருது. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ வரும்? 1 ஹவர் பார்த்திங்கன்னா 90/12. ஓகேவா? ரேஷியோன்னு என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 80/7 டிவைடட் பை 90/12. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 80/7 இன்ட்டு 12/90. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 4 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸு. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 8s are 32, கீழே 7 3s are 21. அப்போ 32/21 ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 32:21. இந்த ஆன்சர் சியில் இருக்குது. இதன் சம்மோட ஆன்சர். ஓகேவா?